பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம் பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தமெல்லாத்தி குடிக்கும் தாண்டவ கோனே கப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே ஏமிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தம் எல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே கப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே நெத்தியிலே கிடுகிடுக்கும் தாண்டவ கோனே மாட்டு வாழ புடிச்சி மாட கோடம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா எம்மச்சினிக்கு ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில காட அடக்கி தங்க சேயி நடத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு
எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அல்ல வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும்.
freedom find their ways into the secret places of the soul. All the children have a feeling of freedom inwards. It's the rhythm of life. It's the expression, the movement of the body parts along with joy and happiness. We welcome the LKG kids to move their body parts to the music played.
शामियाने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले आजा आजा जिंदे शामियाने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले सच्ची कोयलों पे रात बिताई है अखियों की नींद मैंने धूपों से उड़ा दी गिन गिन तारे मैंने उंगली जलाई है ஒரு விவசாயி ஏர் பிடித்து சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் ஒரு பிடி சோற்றில் கை வைக்க முடியும் என்ற விவசாயிகளின் பெருமையை நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் எமது பள்ளியின் மாணவர்கள். இப்பொழுது நடைபெறும் இந்த நாடகம் அனைத்து விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம். அடடா என்ன இன்னும் இந்த நாட்டாமே காணுமே நேராயிட்டே எங்க போனாரு இங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே பாட்டு போட்டாதான் பஞ்சாயத்துக்கே வருவாரு நம்ம நாட்டாம. சரி பாட்டு போடுவோம். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா டேய் என்னடா பாட்டுது நம்ம மேல போட சொல்லுங்கடா. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி ஏனுங்க நாட்டாம உங்க பாதம் பட்டாலே வெள்ளாம விளையும்னா எதுக்கு இந்த காவேரி பிரச்சனை, எதுக்கு இந்த உரம் யூரியா எல்லாம்? உங்க பாதம் இருந்தா மட்டும் போதுமே, விளைச்சல் அமோகமா வரும். ஏன்றா இந்த மாதிரி விளம்பரம் பண்ணாதான் இந்த ஊர்ல என்னைய நாட்டாமன்னு ஒத்துப்பாங்க. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. லாலே இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வாங்கலான்னு ஒரு வேலையும் காணோம். எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே வரப்படாது குளிச்சு சுத்தமா தான் வர்றேன். இங்க இருக்கு வரீங்க பாருங்க. ஏன்றா பசுபதி என்னங்க ஐயா? இல்ல இருக்கிறியான்னு பார்த்தேன். இருக்கிறாங்க ஐயா நாட்டாம ஐயா. என்னடா இல்ல நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். என்னடா நக்கலா? இல்லீங்க ஐயா இல்லீங்க ஐயா. ஐயா ஊருக்கே நீதி சொல்றவங்க நீங்க. நீங்க மட்டும் ஐயா இன்னும் மாடன மாட
அருமை இருக்கு. இங்க வா, நான் சொல்றேன் கேளு. இது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊரிலேயே நிறைய பேருக்கு பேண்ட் சட்டையோட பாரம்பரியம் தெரியாம இந்த மாதிரி பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. என்னன்னு சொல்லுங்க எல்லாரையும், வேட்டி என்பது தமிழர்களின் பாரம்பரியமான உடை. இதனால தான் நம் முன்னோர்கள் நினைச்சாங்க நமது நாட்டின் வெப்ப சூழலை கேட்ட உடை வேட்டி தானடா. மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டுக்கு வந்தா வேட்டி அணிஞ்சாரு. ஓ, வேட்டில இவ்வளவு விஷயம் இருக்கடா, தெரியாம கத்துட்டேயா, இப்ப புரிஞ்சுக்கிட்டேயா. ஏன்றா பசுபதி, இன்னைக்கு பஞ்சாயத்து இடத்துல ஒரே வெயிலா இருக்குதே. இங்க இருந்து ஆலமரம் எங்கடா போச்சு? ஆமா, இவரு பெரிய நாட்டாமே விஜயகுமார். ஆலமரம் இருந்தா தான் தீர்ப்பு சொல்வாரா? என்னடா? இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா. போன வாரம் உங்க தலை மேல காக்கா அசிங்கம் பண்ணதால ஆலமரத்தை வெட்ட சொல்லிட்டீங்கய்யா. பசுபதி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். ஒரு காக்காவுக்காகவா எவ்வளவு பெரிய ஆலமரத்தையே வெட சொல்லிட்டேனேடா, வெட சொல்லிட்டேனே. இப்போ தாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிழலுக்கு ஏதாவது செஞ்சாவணுமே, என்ன செய்யலாம்? உடனே ஊரை சுத்தி 6 ஆலமர கட்டுகள் நடச்சுடா. இது நாட்டாமையோட தீர்ப்புடா. சரிங்கய்யா. சரி, தீர்ப்பு சொல்ல வர சொன்ன பிரால் கொடுத்தவங்க எங்கடா? ஐயா, கத்திக்கிட்டே இருக்காங்கய்யா. ஏன்றா பசுபதி, இங்க வழக்கமா ஒரு சொம்பு இருக்குல்லடா, அது எங்கடா? ஐயா, சொம்பு ரொம்ப அடி வாங்கிட்டதால பஞ்சாயத்துல வைக்கலையா. அது எப்படிடா? அது வேண்டாம் ஐயா, கூத்துட்டு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடுயா. சொல்லுடா, அப்படி என்ன அசிங்கமா போயிருக்கு பாப்போம். சொல்றேன். போன வாரம் நீங்க பண்ண சமையல் நல்லா நின்னு பண்ணையாரம்மா அவங்க தலை மேல ஓங்கி செம்ப கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டு போயிடுச்சாயா. ஆமாடா பசுபதி, அது ஏன்டா கூடத்துக்கு இவ்வளவு சத்தமா சொல்ற? உன்னை முதல்ல ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்டா. மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, இவங்கதான் பிராதுகத்த வந்தவர்கள். வணக்கம் ஐயா. நீதானா அது? யார் மேல பிரால் கொடுக்க வந்திருக்கீங்க? என் மகன் மேலாதனையா. என்னையா சொல்ற? உன் மகன் மேலையா? அப்படி என்னையா தப்பு பண்ணனா? மகாபாவம் பண்ண துணிந்து விட்டான் ஐயா. அப்படி என்னையா தப்பு பண்ணனா சொல்லியா? என் பாட்டன் முப்பாட்டன் நாடும் எல்லாரும் தலைமுறையாக விவசாயம் பண்ணும் விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட் என்கிற பேர் இடத்தை ஃபுல்லா விற்க துணிந்து விட்டான் ஐயா. கூறு போட்டு விவசாயத்தை அடியோட அழிக்க பார்க்கையா. அது நமக்கு சரிபட்டு வராதுங்க ஐயா. வெட்டி விடுங்க ஐயா. ஐயா, இந்தாங்கய்யா, அவரை வெட்டி விடுங்க ஐயா. பசுபதி, வெட்டி விடுங்கன்றா? அறுவாளை வச்சு வெட்டுறாங்கடா. தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு வெட்டி விட சொல்றாங்கடா. நீ வேற சும்மா இருடா. எல்லா வீட்லயும் பிரச்சனை சகஜம்தான். வீட்டுக்கு வீடு, வாசப்படி, கதவு, ஜன்னல், இதே மாதிரி தான் பிரச்சனையும். விவசாயம் மேலையும் இந்த மண்ணு மேலையும் நீங்க விட்டுருக்கிற பற்ற பார்த்தா எனக்கு பூரிப்பா வருது. இதோ நம்ம வாத்தியாரே வராரு. அவரும்
எனது கல்யாணத்துக்கு சீராக கொடுத்த வயல கம்பெனிக்காரங்க கேட்காங்கன்னு அவங்களுக்கு வைக்க என் கணவன் என்னையை எழுதி தர சொல்லி படுத்துறாரு. அதை நான் என்னன்னு சொல்ல, நான் யார்கிட்ட போய் நான் கேட்க, நீங்களாச்சும் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க ஐயா. ஏப்பா உன் மனைவி சொல்றது நிஜம்தானா? ஆமாங்க ஐயா. என்ன இன்னைக்கு ஒரே நில பிரச்சனையா இருக்கு? ஆமாங்க ஐயா, இப்போ கொஞ்சம் காலமாக நில பிரச்சனையா தான் இருக்கு. நல்லா சொன்னீங்க போங்க. கம்பெனிகளுக்கு விவசாய நிலத்தை இருப்பதுனால் அதுல வார கருவிகள் எல்லாம் நிலத்தையும் நீரையும் பாதிச்சு விஷம் கலந்த தண்ணீரா வருது. அதை குடிக்கிற ஆடு மாடு, அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கும் புதுசா நோயெல்லாம் வருது ஐயா. அப்ப இந்த பிரச்சனை தீரவே தீராதா? தீரும். கம்பெனிகளை விவசாய நிலத்தில் வைக்காமல் மலைப்பகுதியில் தான் வைக்கணும் ஐயா. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எனக்கு தெரியாம போச்சே. சரி, இனி விவசாய நிலத்தை யாருக்கும் விற்க கூடாதுன்னு இன்னும் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. விவசாயத்திற்காக மத்திய மாநில அரசு உரத்தை கொள்முதல் செஞ்சு தராங்க. வங்கிகள் தோறும் விவசாய கடன்களை பற்றி எடுத்து சொல்ல வங்கி அதிகாரிகளை நமது ஊருக்கே வரவேற்போம் ஐயா. சரிங்க வாத்தியாரே, அடுத்த தலைமுறைக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். நஞ்சு கொடுத்தோம்னு இருக்க கூடாது. ஊர் மக்கள் அனைவரையும் கோவில் ஒன்றை திரட்டி நமது வாழ்வாதாரமான விவசாய நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சத்தியம் செய்யணும். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. சரிங்க ஐயா. வாத்தியாரே, நீங்களும் மக்களுக்கு நான் நல்லது எடுத்து சொல்லுங்க. தாயை காப்பதும் தாய் மண்ணை காப்பதும் ஒண்ணுதான். நம் மண்ணை காப்பது நம் நாட்டையே காப்பதற்கு சமம். நம் மண்ணை காப்பதற்கு உடனே செல்வோம் ஐயா. தாய் மண்ணை காப்பாற்ற நாங்க கிளம்பிட்டோம். நீங்க விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாருங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்ல